ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஜொருகா ஹுசாருகா அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா. படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் காதல் பண்ணுறதுக்கு தடைங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மேட்டரை ரொம்பவே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப நாளாக ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் ஹீரோடைய பாஸ் ஹீரோடைய காதலியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. வேலை முக்கியமா இல்லை காதலி முக்கியமா அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறாரு. இவர் என்ன முடிவு அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோடைய அம்மா அப்பாவை காட்டுறாங்க. இவங்க துணியெல்லாம் நெய்யக்கூடிய வேலையை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரம்பரையா இந்த தொழிலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் முன்ன மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வரதில்ல. வந்த ஆர்டரை ஹீரோடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கரெக்ட் டைமுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் மூலமா இவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோட அப்பாக்கு அர்ஜென்ட்டா ஒரு பெரிய அமௌண்ட் கடனா தேவைப்படுதுங்க. அதனால ஒரு நபர் கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு. அந்த நபரும் பாத்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. மாசம் வட்டியை மட்டும் கரெக்டா கட்டிருங்க, இல்லாட்டி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல, ஒரு பிரச்சனை இல்லை, நான் கரெக்டா வட்டியெல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு ஹீரோடைய அப்பாவும் ப்ராமிஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோடைய பேரு சந்தோஷ். ஹைதராபாத்ல இருக்கிற ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு பயங்கரமா பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை கவனிச்ச பூசாரியும், என்னப்பா தம்பி, பிரார்த்தனை எல்லாம் பலமா இருக்கு, வேண்டுதல் நிறைவேறிடுச்சா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல சாமி, நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா கல்யாணம் ஆகணுமா அப்படின்னு கேட்க, இல்ல சாமி, என் பாஸ்க்கு கல்யாணம் ஆகணும், அப்பதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய பாஸை காட்டுறாங்க. அவருடைய பேரு ஆனந்த். இவருக்கு நிறைய பொண்ணு பார்த்துட்டாங்க. ஆனால் பார்க்குற பொண்ணுங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவரை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்குதுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா புரோக்கர் பொண்ணு பார்க்கறதுக்காக தான் ஆனந்த கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. சம்மந்தம் ஓகே ஆகிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நம்ம ஆனந்த் ரொம்ப சந்தோஷமாக 1000 கனவுகளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து, அக்கா உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருதுங்க. என்ன லெட்டர் அது அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. அந்த பொண்ணுக்கு ரெகுலராக இவங்க வீட்டுக்கு வர பால்காரனை தான் பிடிச்சிருக்கான். அதனால அந்த பால்காரன் கூடயே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கு. இந்த மாதிரி பல காரணங்கள்னாலையும் பல பெண்கள்னாலையும் ஒரு நிராகரிக்கப்படுறாரு. இவரோட வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் ஒரு பொண்ணு அமைய மாட்டேதுங்க. ஸோ நம்மளை யாருமே ஏத்துக்க மாட்டான்றாங்க அப்படின்ற மன உளைச்சல் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வயசு வேற அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற கவலை வேற இருக்கு. இப்ப ஹீரோ லட்டு எடுத்துட்டு போயிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாஸ் டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்க, பொண்ணு பார்க்க போனீங்களே எல்லாம் செட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆக கிடையாது, எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போதாண்டா உனக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பாஸ் விரட்டி அடிச்சிடறாரு. பாஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இது ஒரு சேலஞ்சாவே வச்சிருக்காரு. இதனால ஹீரோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்க. நான் உள்ள போறதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேயாடா அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. ஃப்ரெண்ட் அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடு அப்படின்னு வாங்கி பார்த்தா உள்ள ஒரே ஒரு லட்டு மட்டும் இருக்கு. என்னடா ஒரே ஒரு லட்டு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ல, மந்த் எண்ட் இல்ல, அதான் கேஸ்கெட் பண்ணேன், பாஸுக்கு மட்டும் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ எப்படியாவது இந்த கம்பெனில ப்ரொமோஷன் வாங்கிடணும் அப்படின்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த ப்ரொமோஷனை பேஸ் பண்ணி இவரோட லைஃப்ல நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஹீரோடைய பாஸ் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு, எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அப்பதான் உனக்கு ப்ரொமோஷன் அப்படின்ட்டு. இவருக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது, எப்ப எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருடைய டேபிள்ல வந்து உட்கார்ந்தா ஆப்போசிட்ல சுசித்ரா அப்படின்ற ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ்க்கு என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சுசித்ராவை பயங்கரமா கலாய்ச்சிட்டு ஹீரோ நேரா பாஸை பார்க்கறதுக்காக போறாருங்க. பாஸ் கிட்ட, நீங்க இந்த மேட்ரிமோனி சைட்டு, அதுக்கப்புறம் புரோக்கரை வச்சு மூவ் பண்றதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டிண்டரு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, அதுல உங்க ப்ரொஃபைலை போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கான பொண்ணுங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஐடியா கொடுக்குறாரு. ஓகே ஃபைன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பாஸ் சொல்றாருங்க. அப்புறம் பாஸ், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ, அதுக்காக தான் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தியா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஜாலியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. எங்கடா போறேன், நான் பாஸ் கிட்ட என்னடா சொல்லுவேன் அப்படிங்கும்போது, பாஸ் கிட்ட சொல்லிட்டேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ நேரா ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்க்கு போறாருங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு நித்யா. இவங்களும் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற ஒரு மேனேஜர் கிட்ட ஹீரோயின் பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மேனேஜர் நம்ம ஹீரோனை டேட்டிங்க்கு கூப்பிட்டு இருந்திருக்கான். அதுக்காக மேனேஜரை எல்லாரும் முன்னாடியுமே வச்சு ஹீரோனை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மேனேஜரே சொல்றான், வரலன்னு சொல்ல வேண்டியது தானே, அதை விட்டு போட்டு எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோனை சமாளிச்சு தனியா கூட்டிட்டு போயிட்டு, இந்த மேனேஜர் சொல்றதும் சரிதானே, நீ வரலன்னு சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்க, இப்ப மேனேஜரை பகச்சுக்கிட்டதுனால உன்னால இங்க ஒர்க்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படியே இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக ஹீரோ கமிட் ஆன விஷயமே ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு தெரியாதுங்க. இப்போ சொல்லியும் அவர் வந்து நம்பலை, நார்மலாக எடுத்துக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோடைய அப்பா அம்மாவை காட்டுறாங்க. ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் குறைஞ்ச டைம்லேயே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுனால ஹீரோடைய அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கெல்லாம் கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அப்போ கரெக்டாக கடங்காரர் வந்து, நீங்கள் வட்டியை தரவே இல்லை, உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோடைய அப்பா, என் பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், சீக்கிரமா பணம் தந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க பையன் பணம் தர போறானா, அவன் ஊரை சுத்திட்டு உருப்படாம தான் இருந்துகிட்டு இருக்கான், அவன் எப்படி பணத்தை திருப்பி தருவான் அப்படின்னு சொல்ல, என்னை பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என் பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க அப்படின்னு ஹீரோடைய அப்பா சண்டைக்கு நிற்கிறாரு. அந்த கடங்காரனும் சண்டைக்கு நிற்க, உடனே ஹீரோடைய அப்பா, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, இதுதான் கடைசி வார்னிங், அடுத்த வாட்டி நான் பஞ்சாயத்துக்கு உங்களை இழுத்து விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய பாஸ் ஹீரோவை கேபினுக்கு வர சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா பாஸ் சிரிச்ச முகத்தோட இருக்கிறாரு. அவரோட லைஃப்ல ஏதோ ஒன்று செட் ஆயிடுச்சு போல, அப்ப நமக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. சந்தோஷ், இந்த டீம் லீடர் போஸ்டிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. டீம் லீடர் போஸ்டிங் எனக்கு தரீங்களா, ரொம்ப சந்தோஷம் சார், நான் ரொம்ப நாளாவே இந்த ப்ரொமோஷனுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு பேசு, உனக்கு ஒன்றும் ப்ரொமோஷன் தர கிடையாது, எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போதான் உனக்கு ப்ரொமோஷன், இந்த டீம் லீடர் போஸ்டிங்க்கு புதுசாக ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி உன்ட்ட இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது. ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம பாஸ் வெளியிருந்து யாருக்கோ இந்த ப்ரொமோஷனை தராங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாருங்க. பார்த்தா வெளியிருந்து வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நீயா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. உனக்கு ஆல்ரெடி இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை சார் நீங்களா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆன, எனக்கு தெரியாது அப்படின்னு சமாளிச்சிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வர, ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நமக்கு புதுசாக டீம் லீடர் ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுமா, பார்க்க செம்ம அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களை இப்படிலாம் வர்ணிக்காதரா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க நம்ம டீம் லீடர் அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஹீரோ நித்யா தான் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாஸை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனியாக கூட்டிட்டு போயிட்டு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக நான் இதை சர்ப்ரைஸாக பண்ணலான்னு நினைச்சேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, சரி ஓகே நீங்க வந்துட்ட, நாம 2 பேரும் கப்புள்ஸ் அப்படின்ற விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் முடிச்சு இவங்க 2 பேரும் வெளியே மீட் பண்ணிக்கிறாங்க. சரி ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு சொன்னல, அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனை லவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு பிடிச்சு போயிடுச்சுங்க. அதனால அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போய் ப்ரொபோஸும் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்றதுக்கு பயங்கரமா யோசிக்குது. கண்டிப்பா இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிரும், எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ நான் ஏப்ரல் ஃபுல் பண்ண அப்படின்னு சமாளிச்சிடுறாருங்க. அந்த பொண்ணு செம்ம காண்டாயிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோவை எல்லோருமே ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாஸ் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. இந்த போட்டோல இருக்கிறவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமே சார், இந்த ஆஃபீஸோடைய பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்ல, இவங்கெல்லாம் இப்போ எங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கிடைச்சு வெளியே போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் தான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்க, வரும்போது சிங்கிளா உள்ள வராங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் கமிட்டட் ஆயிடுறாங்க, அதனால தான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ நினைக்கலாம் பாஸுக்கு வந்து கல்யாணம் ஆகல, அந்த பொறாமனால தான் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ட்டு. பட் உண்மை என்னன்னா, லவ்வுக்கு நான் எதிரியெல்லாம் கிடையாது, லவ்வை வெளியே வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். வரவங்க இங்க வந்து கமிட் ஆயிட்டு 2 பேரும் சொல்லாமக்கலாம் ஓடி போயிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன போட்டு பொலவலன்னு பொழக்கிறாங்க. ஐடி கம்பெனியா இல்ல மேட்ரிமோனி சைட்டா அப்படின்னு கேள்வி கேட்டு என் கம்பெனியோட மானத்தை வாங்குறாங்க. எனக்கு என் கம்பெனியோட ரெப்புடேஷன் முக்கியம். இதெல்லாம் எதுக்காக நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, நீ ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டடா இருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீயும் இந்த கம்பெனியோட பெஸ்ட் எம்ப்ளாயி தான், உன்னை இலக்க நான் விரும்பல. அதை மீறி உனக்கு லவ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தது அப்படின்னா உங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ரிசைன் பண்ணிக்கோங்க, லவ் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேர்த்துடைய லவ் மேட்டரை ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னா நம்ம 2 பேர்த்துல யாரோ ஒருத்தங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம பாஸுக்கு புதுசா ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணை காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்றாருங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம பாஸோடைய எல்லா விஷயத்துக்கும் அக்செப்ட் பண்ணி போற மாதிரி இருக்குது. பாஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாம் நல்லபடியே போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்குது. அப்பதான் தெரிய வருது அவங்க செந்தூர் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாஸை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னு தாங்க அப்ரோச் பண்ணேன், எனக்கு செகண்ட் மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பந்தமும் கேன்சல் ஆகுதுங்க. அங்க கட் பண்ணா கடங்காரரு நம்ம ஹீரோவோடைய அப்பா அம்மாவை வந்து அசிங்கப்படுத்திட்டு போன விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ சீக்கிரமா அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ பேங்க் லோனுக்கு ட்ரை பண்றாரு. பட் பேங்க் லோன் கிடைக்க மாட்டேது. காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பொசிஷன் வந்து கம்மியா இருக்கிறதுனாலையும் இவருடைய சேலரி கம்மியா இருக்கிறதுனாலையும் ஒரு மினிமம் அமௌண்ட் தான் லோனா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவர் எதிர்பார்க்குற பணம் வந்து லோனா கிடைக்க மாட்டேதுங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட நீ வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ணு, உனக்கு அந்த அமௌண்ட்
வரும் இல்லையா, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. பட் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் சேலரி கம்மியாக வரதுனால அவருனாலேயே லோன் அப்ளை பண்ண முடியல. ஹீரோ எப்படியாவது அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி கடனை அடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. இப்போதாங்க நமக்கு புரிய வருது ஹீரோ எதனால் இந்த ப்ரொமோஷனுக்காக துள்ள துடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ ப்ரொமோஷன் வந்ததுக்கு அப்புறம் பேங்க் லோன் அப்ளை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்கும். ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கடன்காரனுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லோனை அடைச்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்து லோன் அப்ளை பண்ணாருன்னா மினிமம் அமௌண்ட் தான் கிடைக்கும். அதை கடன்காரன்ட்ட கொடுத்தா கடன்காரன்ட்டையும் கடன் இருக்கும், பேங்க்லையும் கடன் இருக்கும். ஸோ இவர் தான் ரெண்டு பக்கமே மேனேஜ் பண்ண முடியாமல் மாட்டிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பிரச்சனை காரணமாக ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் பேசிக்கிறதே கிடையாது அப்படின்ற விஷயமும் தெரிய வருதுங்க. ஹீரோடைய அம்மா தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இருந்து கால் வருதுங்க, கேப் கேன்சல் ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம் பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆளாக அந்த இடத்துக்கு போய் நின்றுறாருங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்துகிட்டு இருக்காங்க. நான் பாதி வழியிலேயே இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்லிடுறாரு, லிஃப்ட் கேட்டாங்க நான் லிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைடா, நானும் லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கேபின்குள்ளே வர சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போய் ஹீரோ கேஷுவலாக தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட்டுன்னு ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க, என்ன வேலை பார்த்துருக்க, எல்லாம் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது, ஒழுங்காக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ சரின்னு கேட்டுட்டு வெளியே வராரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க எவ்வளோ திட்டினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒர்க்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கான்னு பார்க்க வந்த ஹீரோ கிட்ட வந்து வெளியே போய் லவ் பண்ணலான்னு சொன்னல, வெளியே போய் லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வெளியே போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா சுசித்ரா தனியா உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சுசித்ராக்கு நம்ம பாஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த காதல சொல்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. எப்போதுல இருந்து பாஸ் மேல இவங்களுக்கு காதல் வந்ததுன்னா இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே அவங்க லைஃப் ஸ்டைல்ல அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஆபீஸ்ல டீ கொடுக்கறவரு இன்னும் அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணலாம். நான் வந்து அந்த நபரோடைய பொண்ணு படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கிறாரு. அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுசித்ராக்கு பாஸ் மேலே காதல் வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு பார்ட்டியில் எல்லோருமே கலந்துக்க போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நான் எப்படியாவது பாஸ் கூட உன்னை கனெக்ட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக இதை பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். சுசித்ராவும் நம்ம பாஸும் கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹீரோக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதை வச்சு லோன் அப்ளை பண்ணி இவரோட பிரச்சனையெல்லாம் இவர் சால்வ் பண்ணிப்பார். இப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரத்தோட வேலையே இப்போ பாஸையும் சுசித்ராவும் மிங்கிள் பண்ணி விடுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோனும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாது. இப்போ ஹீரோ பாஸ் கிட்ட போயிட்டு, நீங்க எங்கெங்கேயோ உங்க தேவதையை தேடிக்கிட்டு இருக்கீங்க, மேபி உங்க தேவதை உங்க கண்ணெதிரே கூட இருக்கலாம், பக்கத்துல தேடி பாருங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, அப்படியே பாஸ் அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாரு. அந்த இடத்துல சுசித்ரா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ரெண்டு பேருக்குள்ள கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது, இது போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் சுசித்ராவை ரெடி பண்ணி நீ போய் ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, சுசித்ராவும் பார்த்தீங்கன்னா கேபினுக்கு போயிட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் என்னமோ சொல்கிறாரு. சுசித்ரா கோவப்பட்டு வெளியே போயிடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாஸை பார்க்கலான்னு போனால் அப்போ தாங்க விஷயம் தெரிய வருது. நேற்று ராத்திரி பாஸ் வந்து சுசித்ராவை பார்க்கவே கிடையாது, நம்ம ஹீரோனை தான் பார்த்துருந்துருக்கிறாரு. ஸோ பாஸுக்கு ஹீரோயின் தான் பிடிச்சி போயிருக்குது. அதனால ஹீரோனை காதலிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ராத்திரி ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையை நம்ம வளர்த்துட்டே போக வேண்டாம், நம்ம பாஸ் கிட்ட சொல்லிடலாம் நம்ம ரெண்டு பேருமே கப்பல்ஸ் அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படி சொன்னால் நம்ம ரெண்டு பேருத்துல யாரோ ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போயாகணும், கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஜாப் அப்படின்றது ரொம்ப முக்கியம், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஹீரோட பிளான் என்ன அப்படின்னா, சுசித்ராவை பாஸ் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் வந்து நம்ம ஹீரோனை மறந்துடுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளோவில் போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ராவை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணலாம், அந்த ட்ரிப்பில் எல்லோரும் ஒன்றா போகலாம், அப்போ சுசித்ராவை பாஸ் கூட கனெக்ட் பண்ணி விட்டுறலாம், ஸோ இந்த ட்ரிப்புக்காக நீ தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோனை அனுப்பி வைக்க, ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை பற்றி பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் பாஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் அந்த ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட வந்து சொல்ல, ஐயோ அது முடியாது, நீங்கள் ரெண்டு பேரெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த மொத்த ட்ரிப்பையும் கேன்சல் பண்ணி விட்டுறாரு. ஸோ தொடர்ந்து சொதப்பல்ல தான் போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சுசித்ரா பார்த்தீங்கன்னா, நான் தான் ரொம்ப கவலையாக இருந்தேன், இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் கவலை இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு அவங்க ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனுடைய தோளில் சாஞ்சு அடுத்து என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, இதை நம்ம ஹீரோவோடைய ஃப்ரெண்டு பார்த்துறாருங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கப்பல் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஏன்டா இவ்வளோ தூரம் நம்ம ஒன்று மண்ணா பழகி இருக்கோம், கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுல என்னடா இருக்குது, ஏன்டா என்கிட்ட கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைடா இந்த மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால தான் நான் சொல்லலை, என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு.
இப்போ ஹீரோ மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட லோனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட பொசிஷன் கம்மியாக இருக்குது, அதனால் நீ எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்க மாட்டேது. என்னாலையும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஏன்னா எனக்கும் கம்மி சேலரி தான். ஆனால் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அதிக பொசிஷனில் தானே இருக்கா, அவளுக்கு சேலரியும் அதிகமாக தானே வருது. அதனால் அவளை வச்சு அப்ளை பண்ணு, ஸோ அதன் மூலமாக உனக்கு பணம் கிடைக்கும், அதை வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக அவளோட ஐடியை வச்சுமே வந்து லோன் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவள் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கிறா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹையர் போஸ்டிங் வந்திருக்கு. கொஞ்ச நாள் அவள் கண்டிப்பாக இங்கே ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்படியே இருந்தாலும் அவகிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படின்றதுல முடிவாக இருக்கேன். அவகிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத இழந்துருவேன் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுசித்ரா இருக்காங்க இல்லையா, நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா பாஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. நீ ஏமா ரிசைன் லெட்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா அவர் என் மேலே இறக்கப்பட்டு கொஞ்சம் பேசுவார் அப்படின்னு பார்த்தா உடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சுசித்ரா சொல்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வீட்லேயும் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, பாஸ் கடைசி வரைக்கும் என் காதலை புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்களும் எனக்காக எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு சுசித்ரா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த டைமில் பாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லி அங்கே வச்சு ஹீரோன்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு. ஹீரோனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயம் பாஸ் பார்த்தீங்கன்னா, உன்னோட முடிவு என்ன அப்படின்றத நீ வந்து சந்தோஷ் கிட்ட சொல்லிடுமா, அவன்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வந்து ஃபோனில் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு, பாஸ் ப்ரொப்போஸ் பண்ணதையும் பாஸ் சொன்ன எல்லா விஷயத்தையுமே. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட போயிட்டு பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க, அதான் என்ன சொன்னாருன்றத ஃபோனில் கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் சொல்லிடலாம் பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், சொன்னால் கண்டிப்பாக நான் ரிசைன் பண்ணி ஆகணும், என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஒழுங்காக பேசிக்க மாட்டேன்றாங்க. பாஸ் வேற ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்னமா முடிவு எடுத்திருக்க, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, இப்போ பாஸ் கிட்ட சொன்னால் என்ன, உன்னை வேலை விட்டு தூக்கிடுவார் அவ்வளோதானே, நான் வேலையில் இருப்பேன்ல, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்டா, உனக்கு வேறு கம்பெனியில் வேலை கிடைக்கும், நீ வேலைக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, நான் சம்பாரிச்சு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், வேறு என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து என் பிரச்சனையை உன்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக ஒரு ஃபோன் கால், நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் இம்மெச்சூராக சண்டை போடாமல் கோச்சிக்காமல் ஹீரோக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை, உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க. உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்குறாரு. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்ன தனியாக கூப்பிட்டு வரீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறீங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஹீரோக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் பிடிக்குமோ அதை விட அதிகமாகவே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அது என்ன அப்படின்னா ஹீரோவோடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இந்த நெய்தல் தான் வந்து பண்ணி ஹீரோவை படிக்க வச்சுருந்துருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவர் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட் கன்சல்டிங் ஃபீஸாக வந்து 20 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருக்காங்க. அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குனால அரேஞ்ச் பண்ண முடியல. அவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சாலே 30,000க்கும் கம்மியாக தான் வந்து பணம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதை வச்சு தான் வந்து ஹீரோ படிக்க வச்சுருக்காங்க, வீட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 20 லட்ச ரூபாய் சடனாக வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க எங்கே போவாங்க. ஆனால் ஹீரோ வந்து அடம் பிடிச்சிருக்கிறாரு, எனக்கு 20 லட்ச ரூபாய் கொடுங்க, நாங்கள் போய் வேலைக்கு போனோன்னா மாதம் 2 லட்ச ரூபாய் வரும், சீக்கிரம் எல்லா கடனையும் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா கடன் வாங்கணும் அப்படின்னா என் தலையை தான் அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ அடமானம் வைங்க அப்படின்னு அப்படியே அப்பான்னு கூட பார்க்காம பேசி இருந்திருக்கிறாரு. ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. ராத்திரி பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அம்மா கிட்டேயுமே வந்து கடன் வாங்கினா என்னம்மா, கடன் வாங்கி அவரை பண்ண சொல்லுங்க, நான் தான் அடைச்சிருவேன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசி இருந்திருக்கிறாரு. உள்ளூர்லேயே ஏதாவது வேலை பாரு, 20 லட்ச ரூபாய் அரேஞ்ச் பண்ணுனா இப்படி எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும், உங்கள் அப்பா உன் மேலே கை வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் குறுக்க பூந்து நான் உன்னை அடித்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, டேபிளில் பணம் இருக்குது. நீ கேட்ட 20 லட்ச ரூபாய் நான் கடனாக வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சு நீ என்ன பண்ணுவியோ அதை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹீரோடைய அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ அந்த அமௌண்ட்டை எடுத்துடுறாரு. அப்போ ஹீரோடைய அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் பேசிக்கவே கூடாது, ஏன்னா நான் உங்ககிட்ட பேசினாலே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என் மைண்டில் வந்து போயிட்டுருக்கும், அதனால் இந்த கடனை அடைச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம், அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லிட்டாரு. அப்பா இந்த மாதிரி பேசும்போது கூட ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து சீக்கிரமாக இந்த கடனெல்லாம் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த கன்சல்டிங் கம்பெனியில் கொண்டு போய் மொத்த பணத்தையே கட்டுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி முன்னாடி மீடியாக்கெல்லாம் குவிஞ்சிருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த கம்பெனி மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு எஸ் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோ மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாயில் 1 ரூபா கூட மிஞ்சல, எல்லாம் வலிச்சு நக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. ஹீரோ மனம்
முடிஞ்சு போயிடுறாரு. ஃப்ரெண்டோட ரூமில் தான் தங்கியிருக்கிறாரு. அப்போ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதரா, நான் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என் கம்பெனியில் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பட் ஈஸியாக எல்லாம் வேலை கிடச்சிடாது. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி எப்படியாவது உன்னை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நீ அங்கே போய் பேசி எப்படியாவது ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. ஏன்னா ஹீரோனால இப்போ திரும்ப ஊருக்கு போக முடியாது இல்லையா, அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருனா இந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. ஸோ இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகுறாரு. செலக்ட் ஆன அடுத்த செகண்டே ஹீரோ பாஸ் கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபேக் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபேக் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா, செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஏன் உண்மையை சொல்கிற அப்படின்னு கேட்க, ஃபேக் சர்டிஃபிகேட் அப்படின்னு தெரிஞ்சால் உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்கிறேன்னா இந்த சர்டிஃபிகேட் ஃபேக்கு, ஆனால் நான் ஃபேக்கு கிடையாது, இதுக்கப்புறம் என்னை வச்சுக்கிறதும் அனுப்புறதும் உங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்ல, நான் சர்டிஃபிகேட்டை நம்பல, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வேலைக்கு எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. பிரசன்ட் சிச்சுவேஷனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக ஊருக்கு போகிறாரு. ஹீரோடைய அப்பாவை யூனியன்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 12 பேருக்கு கடன் உதவியாக போக வேண்டிய அமௌண்ட்டை ஹீரோடைய அப்பா ஒரு ஆளாக வாங்கியிருக்கிறாரு. வட்டியும் தரல, அசலையும் தரல. இவர் சரியாக கடனை திருப்பி தராதனால மற்றவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஹீரோடைய அப்பா மேலே குற்றச்சாட்டை வச்சு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பாவுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர், நீங்கள் தான் பதில் சொல்லணும், எப்போ இந்த பணத்தை திருப்பி தரப்போறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோடைய அப்பா கிட்ட பதில் இல்லை. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து சீக்கிரமாகவே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் அவருடைய மகன் தான், எனக்காக தான் இவர் கடன் வாங்கினாரு, என்னால் தான் இப்படி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாரு, எனக்காக ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், ஓகே ஃபைன், ஒரு 2 நாள் டைம் தரோம், என்ன முடியுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பஞ்சாயத்தும் கலையுது. ஹீரோடைய அப்பா வெளியே வராருங்க. ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியில் ஏற சொன்னால் ஹீரோடைய அப்பா கண்டுக்கவே இல்லை, அந்த இடத்துலேருந்து நடந்து போயிடுறாரு. ஹீரோடைய அப்பா சொன்னது தாங்க, எப்போ இந்த கடனை அடைச்சி பிரச்சனையை சால்வ் பண்ணுறமோ அப்போ தான் பேசுவேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அதுலேருந்து இவர் பின்வாங்கவே இல்லைங்க. இவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோடைய அம்மாவும் ஹீரோடைய அப்பா கிட்ட பேசி பார்க்குறாங்க, நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனா ஹீரோடைய அப்பா முடியாது, அவன் தான் அடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாரு. யாருடா அது அப்படின்னு ஹீரோடைய அம்மா கேட்க, ஆக்சுவலா ஒரு பொண்ணோட விஷயத்துலையும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுதுமா, அவளை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோடைய அம்மா மோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ திரும்ப ஆஃபீஸ்க்கு வராரு. அப்பவும் பார்த்து ஹீரோக்கு சந்தோஷமான செய்திங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு ஹீரோடைய பாஸ் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு. என்ன திடீர்னு இவர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோடைய பாஸ்க்கு ஹீரோனை பிடிச்சி போயிடுச்சு இல்லையா, அதனால ஹீரோ வெயிட் பண்ண வைக்க வேணாம்னு சொல்லி ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு. பட் இப்போ ஹீரோக்கு இந்த ப்ரொமோஷனில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அது ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால ஹீரோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, பட்டுன்னு ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் முன்னாடியுமே நிப்பாட்டி, இவ தான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, நீங்கள் போட்ட இந்த ரூல்ஸ்னால தான் நாங்கள் எங்கள் விஷயத்தை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அதுவே பெரிய ப்ராப்ளமாக அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களையும் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணை நீங்கள் கடைசி வரைக்கும் மதிக்கவே இல்லை, அது உங்களுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ராத்திரி ஹீரோடைய ஃப்ரெண்டு, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் சொன்ன விதம் தப்பு, எதுக்கு பாஸ் கிட்ட பட்டுன்னு பேசினேன், என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்ல, டே உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி பேசிட்டேன்டா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பாஸ் குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வராரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, முறையாக இந்த மாதிரி பண்ணுறாரு. எல்லோருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாஸே ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி சுசித்ரான்ற ஒரு பொண்ணு தேடி வந்து காதலை சொல்லியிருக்கிறா, நான் அவளை மதிக்கவே இல்லை, இது ஏன் தப்பு தான், ஆனால் நான் போய் அவட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ அவளுக்கு வீட்டில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம பாஸை பார்த்தீங்கன்னா சுசித்ரா கூட இப்படியாவது சேர்த்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ப்ரொமோஷன் லெட்டரை வச்சு லோன் வாங்கி கடன் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரே டைமில் 2 விஷயத்தையும் சால்வ் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. இப்போ பாஸை பார்த்தீங்கன்னா தூக்கி பூட் ஸ்பேஸில் வச்சுட்டு நேராக நம்ம சுசித்ராக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. சர்ச்சில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச் ஃபாதரும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 99 கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன், ஸோ இது 100வது கல்யாணம், ஸோ இது வந்து சீரும் சிறப்புமாக இருக்கணும், கின்னஸ் ரெக்கார்டில் நான் இடம் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் ஹீரோடைய கேங்கு சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே இவங்க 3 பேர் மட்டும் போகிறாங்க. பாஸ் வந்து காருக்குள்ளேயே இருக்கட்டும்ட்டு ஃபோட்டோகிராஃபர் சுசித்ராவை வளைச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க, பட்டுன்னு பார்த்தா சுசித்ராவை காணோம். ஸோ ஹீரோயின் சுசித்ரா கிட்ட பேசிட்டு சுசித்ராவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் காருக்குள்ளே பார்த்தா அங்கே தான் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட், காருக்குள்ள நம்ம பாஸை காணோம், போதையில் அப்படியே எழுந்திருச்சு சர்ச்சுக்குள்ளேயே வந்து உட்காந்துருந்தாரு.
இருந்திருக்கிறாருங்க. ஸோ பொண்ணை காணோம் அப்படின்னு உடனே இவர் தான் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிறாருன்னு எல்லோரும் ரவுண்டு கட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸுக்கும் போதையெல்லாம் தெளிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின், பாஸ், அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே இவங்க 2 பேர்த்தோட லவ் மேட்டரை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. நம்ம சுசித்ராவோடைய அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் சர்ச்சிலேயே வந்து கல்யாணமும் நடக்குது. சர்ச் ஃபாதர் பார்த்தீங்கன்னா இந்த 100வது கல்யாணத்தை சீரு சிறப்புமா வித்தியாசமாகவே வந்து மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாஸ் நம்ம ஹீரோவோட எல்லா கதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீ பேங்க் லோனுக்கெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், நானே பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு. எனக்கு ஃப்ரீயாலாம் வந்து காசு வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. யார் சொன்னா இதை ஃப்ரீயா தராங்க அப்படின்ட்டு, உனக்கு தான் சேலரி ஹைக் ஆயிடுச்சுல, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அதை கொண்டு போய் அந்த யூனியன்ல கட்டுறாரு. கட்டிட்டு வெளியே வரும்போது ஹீரோடைய அப்பா ஹீரோடைய பைக்ல வந்து உட்காந்துக்கிறாரு. 2 பேரும் ஹாப்பியா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஹாப்பி எண்டிங்கா இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.